வணக்கம். SY கிரியேட்டிவ் ஐடியாஸ். நாம் இந்த வீடியோவில் நார்மல் பேஸ் கிராஸ் கட்டு திரும்பி பார் சிவன் கண் கூட தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கனால தெரியும், சைடில் மட்டும் வித்தியாசமான டிசைனில் கிடச்சிருக்கும். முன்பாகமும் பின்பாகமும் உங்களுக்கு டிசைன் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் கிளியராக எத்தனை அடியில் வெட்டி எப்படி பேஸ் போட்டு மேலே வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் இந்த கூடைக்கு உரிய பின்னல் எப்பெல்லாம் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம். புது மாடல் கூட தான் போட போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் எப்படி சொல்லியிருக்கேன், எப்படி ஜாயின் பண்ணி போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். பேஸ் வந்து 24 நாட்டுக்கு 12 நாட்டு தான். இப்போ மொத்தத்துக்குமேமோ பியூர் க்ரீன் வயர் தான் வெட்டியிருக்கேன். 24 வயர் மேமோ இப்போ ரன்னிங் வயர் வச்சு ஜாயின் பண்ணிச்சு. ஒவ்வொரு வயர் ஆமும் ஜாயின் பண்ணி 24 வயர் மேமோ முடிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ விட்டுருக்கேன் அப்படின்னம்னா 3 அடிக்கு விட்டுருக்கேன். 1 2 3 கரெக்டாக இந்த 3 அடிக்கு விட்டுட்டு 8 அடிக்கு 24 வயர் வெட்டியிருக்கேன். வெட்டினது ஒவ்வொன்றாமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ரன்னிங் வயரில் இருந்து எடுத்து இந்த மெஷர்மெண்ட்டு எவ்வளோ இருக்குது, 3 அடிக்கு வெட்டினோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எடுத்து கட் பண்ணி விட்டுற வேண்டியது. இதே மாதிரி தான் இன்னி பேஸ் வந்து 12 நாட்டு போடணும். இது சென்டர் நாட்டு. ஃபுல்லாக பேஸ் போட்டு முடிச்சுட்டு நான் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு காமிக்கிறேன். பேஸு ஃபுல்லாக மேமும் போட்டு முடிச்சுட்டு சென்டரில் வந்து 2 லைனு க்ரீன் லைன் போட்டிருக்கேன். மேலேயும் கீழேயும் 5 லைனு பிங்க் கலர் வயர் வச்சு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் 4 வயருக்கு ஒரு ஐவரி கலர் வயரு ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. நமக்கு இந்த வார க்ரீன் கலர் வயரை அளவுக்கு எடுத்துட்டு இதில் இருந்து இனி 4 நாட்டு போடணும். நார்மல் நாட்டு தான் மேலேயும் போடுறது. போட்டுட்டு இந்த வயரும் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. 4 நாட்டு போடணும். 4 நாட்டு போட்டாச்சு. இப்போ இந்த 4வது வயரில் க்ரீன் கலர் வயர் எந்த லென்த்துக்கு இருக்கோ அதே அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்க வேண்டியது. இப்போ ஒரு 4 நாட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே 4 வயருக்கு ஒவ்வொரு ஐவரி கலர் க்ரீனில். இந்த சைடில் இடது கை பக்கமும் வலது கை பக்கமும் பிங்க் கலர் வயர் பார்த்தீங்களா, 12 நாட்டு இருக்குது. அதுக்கு மேமும் 4 வயருக்கு ஒரு வயரு பிங்க் கலரு ஜாயின் பண்ணணும். இப்போ பேஸில் ஃபுல்லாக மேமும் சுற்றிலும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே எப்படி போடுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ 4 வயருக்கு ஒரு வயரு 4 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நான் கார்னரில் எப்படி போடுறது அப்படின்ட்டு காமிச்சிடுறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இது இப்போ வந்து இந்த கார்னரில் 4 வயருமே க்ரீன் கலர் வயரு பேஸில் இருந்து வார வயரு இந்த 2யுமே சேர்த்து முதல்ல நார்மல் நாட்டு போட போகிறேன். பேஸ் வந்து ரன்னிங் வயர் வச்சு நார்மல் நாட்டு போட்டது. மேலே ஹைட்டு வந்து கிராஸ் பண்ணி சிவன் கண் நாட்டு போட போகிறேன். இப்போ ஒரு லைனு ஃபுல்லாமே நார்மல் நாட்டு போடணும். பேஸ்லேருந்து வார வயரு 2மே நார்மல் நாட்டு போட்டாச்சு. இப்போ இந்த 4 வயருக்கு ஒரு வயர் ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த 2 வயரையுமே சேர்த்து நார்மல் நாட்டு தான்.
இந்த கேப்பில் மட்டும் டைட்டாக போட்டுருங்க. அப்படின்னா தான் நாட்டு லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த ஒரு லைனு நார்மல் நாட்டு போட்டாச்சு. அடுத்த லைன் வந்து எல்லாமே சிவன் கண் நாட்டு தான் போடணும். சிவன் கண் நாட்டு முதல்ல இந்த கேப்பில் உள்ள பேஸ்லேருந்து வாரதில் முதல்ல போட்டுருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து வலது கை பக்கம் உள்ள வயரு, இது வந்து இடது கை பக்கம் இருந்து வார வயரு. இதை இப்படி மடக்கி வச்சுக்கிட்டு உள்ளே விட்டுருங்க. இந்த வயரு மேல் பக்கமாக இருக்கணும். இந்த கேப்புக்குள்ளே உள்ள வயரு விட்டுட்டோம்னா சிவன் கண் நாட்டு கிடச்சிரும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாமே சிவன் கண் நாட்டு தான் போடணும். ஒரு லைன் நார்மல் நாட்டு, ஒரு லைனு சிவன் கண் நாட்டு. கிராஸ் ஆகி வாரது போட்டுக்கிட்டே வந்தோம்னா மேலே வரைக்கும் கிளியராக கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2 ரோக்கு உங்களுக்கு அந்த கேப் வந்து கிளியராக கிடைக்காது. இதாக இருக்குது பார்த்தீங்களா? இனிமே வார லைனில் தான் இப்போ ஒரு லைனு நார்மல் நாட்டு போட்டாச்சு. அடுத்து வந்து சிவன் கண் நாட்டு போட்டிருக்கேன். இனி அடுத்து மேலே வார லைனுக்கு வந்து நார்மல் நாட்டு தான் போடணும். இந்த கேப்பு ஒரு 4 வயருக்கு ஜாயின் பண்ண கேப்பு ஃபில் ஆயிடுச்சு. இந்த கார்னரில் எப்படி போடணும் அப்படின்னம்னா அதே மாதிரி இந்த பிங்க் கலருமேமோ ஃபஸ்ட்டு ஒரு லைனு நார்மல் நாட்டு, 2வது லைனு சிவன் கண் நாட்டு, இதே மாதிரி தான் போடணும். இந்த பிங்க் கலர்லேயுமே அதே மாதிரி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு லைன் நார்மல் நாட்டு, அடுத்து சிவன் கண் நாட்டு, அதுக்கு அடுத்து நார்மல் நாட்டு. இப்போ இந்த இடத்துல மட்டும் கார்னரில் நமக்கு எந்த பக்கம் இருந்து வார வயரோ அதே பக்கமே திருப்பி விட்டுறணும். அதுக்கு வந்து இந்த கார்னரில் மட்டும் ரிவர்ஸ் ஜாஸ்மின் நாட்டு போட போகிறேன். இது உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 வயர் எப்படி மடக்கி விட்டுருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஐவரி கலரு இடது கை பக்கம் இருக்குது, அதே மாதிரி இடது கை பக்கம் போயிடணும். இந்த பிங்க் கலர் வயரு வலது கை பக்கம் இருக்குது, அதே மாதிரி வலது கை பக்கம் போயிடணும். இப்போ இந்த வயர் ஃபுல்லாமே நம்ம டைட் பண்ணி விட்டோம்னா ஜாஸ்மின் நாட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் வயர் மட்டும் சேம் டைரக்ஷனில் நமக்கு எந்த பக்கம் இருந்து திருப்பி விட்டுருக்கோமோ அந்த பக்கத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் ஜாஸ்மின் நாட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வரும். வயரை மட்டும் நம்ம டர்ன் பண்ணி விடுறது தான். இனி இந்த சைடு வர்றது நமக்கு இப்போ இந்த லைன் ஃபுல்லாமே நார்மல் நாட்டு போட்டிருக்கோம். அடுத்து வந்து சிவன் கண் நாட்டு போடணும். நீங்கள் இந்த கார்னரில் மட்டும் ஒரு 2 லைனு கிளியராக போட்டுட்டீங்க அப்படின்னம்னா மேலே வரைக்கும் தப்பே வராது, கூட நீட்டாக வந்துடும். நாட்டை டைட் பண்ணி விட்டுருக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடுமே இந்த லைன் வந்து நார்மல் நாட்டு போட்டிருக்கோம். இனி அடுத்து வந்து சிவன் கண் நாட்டு போடணும். ஒரு லைனு நார்மல் நாட்டு போட்டோம்னா ஒரு லைன் சிவன் கண் நாட்டு தான். ஒரு 2 லைனுக்கு போட்டுட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த கேப் வந்து சிவன் கண் நாட்டில் எப்படி கிடைக்குமோ அந்த கேப்பு கிளியராக கிடச்சிரும். இப்போ இந்த கார்னரில் மட்டும் அடுத்தடுத்து வார நாட்டு மட்டும் ரிவர்ஸ் ஜாஸ்மின் நாட்டு அந்தந்த வயரு அந்தந்த பக்கம் டர்ன் பண்ணி போட மாதிரி போட்டுறணும். இப்போ இந்த எல்லோ கலர் க்ரீன் கலர் வயரு க்ரீன் கலர் பக்கமே போயிடும், பிங்க் கலர் வயரு பிங்க் கலர் பக்கமே போயிடும். வயரு முதல்லையும் டைட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்படின்னா தான் நாட்டு வந்து நீட்டாக கிடைக்கும்.
இதே மாதிரி தான் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு கார்னரில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு 4 லைன் போட்டோம்னா இதே மாதிரி கிடைக்கும். இந்த கார்னரில் மட்டும் அடுத்தடுத்து வார நாட்டு மட்டும் இதே மாதிரி வரும். இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது ரைட் ஹேண்ட் சைடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடுமே மாற்றி மாற்றி போயிடும் வயரும். அதுக்கடுத்து கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னம்னா இந்த இருக்குது பாருங்கள் எப்படி கிராஸ் ஆகி வருது அப்படின்ட்டு. இந்த இடத்துல இனி ஃபுல்லாமே சிவன் கண்ணாட்டுக்குரிய கேப்பு கிளியராக கிடச்சிரும். மேலே வரைக்கும் ஒரு பாதி வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு கூட எந்த டிசைனில் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு காமிக்கிறேன். கீழே இருந்து போட்டுகிட்டே வந்திருக்கேன். பாதி கூடைக்கு மேலே போட்டு முடித்தாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். இந்த ஒரு சைடு மட்டும் டிசைன் எப்படி வந்திருக்கு, சைடில் வந்து உங்களுக்கு டிசைனு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இந்த கார்னரில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதில் இருந்து ரிவர்ஸ் ஜாஸ்மின் நாட்டு கிளியராக ஒவ்வொரு லைனாகவும் இந்த கார்னரில் மட்டும் நீங்கள் டர்ன் பண்ணிங்க அப்படின்னம்னா தான் இந்த டிசைனில் உங்களுக்கு கிடைக்கும். இது ஃபுல்லாக இப்போ போட்டு முடிச்சுட்டு நான் கூட சொருவரையில் மீதி எவ்வளோ இருக்குது நான் வெட்டினதில் அப்படின்ட்டு காமிச்சிடுறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வயர் வெட்டணும் அப்படின்ட்டு தெரியும். கூட ஃபுல்லாக மேலே ஹைட் வரைக்கும் போட்டு முடித்தாச்சு. இனி சொருகிறதுக்கு வயர் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் எடுத்த பிராண்டுக்கும் நான் போடுற கைப்பக்குவ நாட்டுக்கும் எவ்வளோ கிடச்சிருக்கு, உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த கார்னரில் நான் முடிக்கிறப்ப ஃபுல்லாமே நார்மல் நாட்டில் தான் முடிச்சிருக்கேன். என்கிட்ட பழக வர்ற பசங்களுக்கு வர டவுட்டை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். இதை விட உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் வந்துச்சு அப்படின்னம்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை கிளியர் பண்ணி விட்டுறேன். இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான கமெண்ட்டை மட்டும் போடுங்க. இப்போ வந்து இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாமே ரிவர்ஸ் ஜாஸ்மின் நாட்டு தான் போட்டிருக்கேன். அந்த ரிவர்ஸ் ஜாஸ்மின் நாட்டு போட்டதை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா தெரியும் சிவன் கண் நாட்டுக்குரிய ஷேப்பு தான் கிடச்சிருக்கும். நீங்கள் அதை கிளியராக பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு டிசைன் வேறு மாதிரி வருது அப்படின்னம்னா நீங்கள் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கவனமாக பார்த்து கீழே இருந்து போடுங்க. எல்லா நாட்டிலையுமே சுற்றிலும் பாருங்கள் சிவன் கண் நாட்டுக்குரிய கேப்பு தான் ரிவர்ஸ் ஜாஸ்மின் நாட்டை சுற்றிலுமே வரும். இப்போ இந்த கார்னரில் 4 பக்கமுமே இதே மாதிரி தான் வரும். இப்போ இது வந்தது கடைசி முடிக்கிற லைனில் எப்படி முடிச்சிருக்கீங்க அப்படின்னம்னா இந்த பாருங்கள் அந்த கடைசி லைன் மட்டும் நீங்கள் சிவன்கண் நாட்டில் முடித்தாலும் சரி நார்மல் நாட் முடித்தாலுமே சரி உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வருதோ அதை பார்த்து நீங்கள் முடிச்சுக்கோங்க. இந்த கடைசி லைனில் ரிவர்ஸ் ஜாஸ்மின் நாட்டு தான் போடணுமா அப்படின்னா இல்லை, தேவையில்லை. போடனாலுமே நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கடைசியில் நார்மல் நாட்டு முடித்ததுனால இந்த ஒரு லைன் மட்டும் நார்மல் நாட்டை முடிச்சுட்டு கிராஸ் பண்ணி சொருவ போகிறேன். ஒரு 4 நாட்டுக்கு சொருகிற அளவுக்கு ஹைட் இருந்தாலே போதும். வயர் வேஸ்ட்டாக வெட்டினோம்னா சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்காது. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வயரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ சொருகிறதுக்கு ஒரு நாட்டை மட்டும் மடக்கி விட்டு சொருவ போகிறேன். கிராஸ் கட் கூடைக்கு நம்ம எப்பயுமே எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த 2 நாட்டு சொருவி இருக்கேன் பாருங்கள் உள்ள அந்தந்த லைனில் கிராஸ் ஆகி போகிறத பார்த்து சொருவி முடிச்சிருக்கேன். ஒரு நாட்டு மட்டும் உள்ள மடங்கும். இதே மாதிரி தான் கூட ஃபுல்லாமே சொருவி முடிச்சுட்டு உங்களுக்கு கூட எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு காமிக்கிறேன். கூட ஃபுல்லாக முடித்து உள்ளேயும் சொருவி முடிச்சுட்டு வேஸ்ட் வயர் எல்லாமே வெட்டி முடிச்சிட்டேன். கூட உள்பக்கமும் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த கூட அளவு வீடியோவில் எவ்வளவு தெரியுது தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் மெஷர்மெண்ட் சொல்லி காமிச்சிடுறேன். நீளம் அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. பேஸ் நீளம் வந்து கரெக்டாக 10.5 இன்ச்சுக்கு இருக்குது. அகலம் 5.5 இன்ச்சு. ஹைட் வந்து கரெக்டாக 9 இன்ச்சுக்கு இருக்குது.
இதே மாதிரி புது மாடலில் கூடையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சின்னா ஷேர் பண்ணி விடுங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.